சிம்பிளா, ஈஸியா கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம, இத ஒரு தடவ சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா, கடைக்கு போய் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பரோட்டா எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மாவு அப்படின்னா, மைதா, அதுக்கப்புறம் உப்பு, ஆயில் அவ்வளோதான் தேவைப்படும். ஸோ இத வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா, ஒரு 2, 3 பரோட்டா எடுத்துக்கங்க. இத வந்து நம்ம ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பரோட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பிச்சு போட்டும் பண்ணலாம். ஸோ கடையில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் பண்ணுவாங்க. இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோதும மாவு யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இந்த பரோட்டா. இது வந்து கோதும மாவு, கொஞ்சம் ஆயில், தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு. இவ்வளோ தான் தேவைப்படும். நான் ஏற்கனவே ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பேன்ல சோம்பு, பட்டை, கிராம்பு, கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை வாசனை போயிட்டு லைட்டா சாஃப்ட் ஆகணும். இதிலேயே தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயத்தையும், இஞ்சி பூண்டையும் அரைச்சு போட்டும் பண்ணலாம். இப்போது தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 தக்காளி. இதையும் தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு போட்டுட்டு, பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கொத்து பரோட்டாவோட டேஸ்ட். இதுக்கு வந்து நீங்க தண்ணியெல்லாம் ஊத்தி வதக்கக்கூடாது. இப்போ இதில ஒரு 3 முட்டைய உடைச்சு ஊத்திடலாம். ஸோ எக்கு பிடிக்காதவங்க பன்னீர், மஷ்ரூம் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணி பண்ணலாம். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெஜிடபிள்ல பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே சமயம் நம்ம எக் பரோட்டா, அதாவது எக் கொத்து பரோட்டா அப்படிங்கும்போது, அதனோட டேஸ்ட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா, நம்ம வந்து பரோட்டா போடுறோம். இதில சால்னா. நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வெஜிடபிள் சால்னா. இதனோட ரெசிபியுமே வந்து பார்த்தீங்கன்னா, உத்தமை கிச்சன்ல இருக்கும். ஸோ இந்த சால்னா வந்து பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்தில நம்ம குக்கர்ல வச்சிரலாம். இப்போ இந்த சால்னா ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்க இரும்பு கல்லா இருந்துச்சு அப்படின்னா, நல்லா வந்து தோசை கரண்டியும், டம்ளரையும் வச்சு நல்லா கொத்தி எடுக்கும்போது சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இதில நான் என்ன பண்ண போறேன்னா, சிம்பிளா டம்ளர் தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா நம்ம வீட்ல வந்து எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகினர்ஸ்க்காக. நீங்க பேச்சுலரா இருந்தாலும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. டம்ளர் வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்ட மாரி விடணும். ஸோ அப்படிங்கும்போது அந்த முட்டை, அதுக்கப்புறம் சால்னா, அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க பரோட்டா எல்லாம் சேர்ந்து சூப்பரா மிக்ஸ் ஆகி வரும். கடையில கிடைக்கிற மாதிரியே. ஒரு சில இடத்துல நீங்க கொத்தமல்லி போடுறாங்க. அதையும் போட்டுக்கலாம். சீஸ் போடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். எக்ஸ்ட்ரா மேல பன்னீர் கூட போடலாம். ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.